தம்மை போலவே நம்மையும் மாற்ற அலாதி விருப்பம் கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். ஏறத்தாழ 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியுமாக உங்களோடு இவ்விதமாக வசன ஊழியத்திலும் ஆராதிப்பதிலும் ஐக்கியம் கொள்ளுவதை என்னுடைய மனைவியும் நானும் பெரும் சிலாக்கியமாக கருதுகிறோம். உங்களில் அநேகர் கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் வந்த பொழுது எங்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டீர்கள். தொடர்ந்து அவ்வப்பொழுது பலவிதமான ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டோம். தேவன் தொடர்ந்து இந்த ஐக்கியத்தை நம்முடைய நாம மகிமைக்காகவும் நம்முடைய இறையரசின் விரிவாக்கத்திற்காகவும் பயன்படுத்துவாராக. திருமறையிலே உள்ள 66 புத்தகங்களில் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு கருப்பொருளை கண்டது. பலவிதமான கருத்துக்கள் ஒவ்வொரு புத்தகத்திலும் புதைந்திருந்தாலும் ஒவ்வொரு புத்தகமும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கருத்தை மேலோங்கி நிற்க செய்யும். அவ்விதமாக நாம் லேவியராகமம் புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து அல்லது மைய பொருள் என்னவென்றால் பரிசுத்தம், ஹோலினஸ், சாங்டிஃபிகேஷன், அல்லது அதை இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் செட் அப்பார்ட், செட்டிங் அப்பார்ட், அதாவது பிரித்து எடுத்து வைத்தல். அதுதான் அந்த லேவியராகமம் புத்தகத்தினுடைய மைய கருத்து, ஓங்கி நிற்கும் உயரிய கருத்து என்று சொல்லலாம். அதிலே திரும்ப திரும்ப வருகிற 3 வார்த்தைகளை வைத்து நான் இந்த நாளின் செய்தியை தொடங்க விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். இது பிதாவாகிய தேவன் கொடுக்கிற ஒரு அழைப்பு, ஒரு கட்டளை என்று சொல்லலாம். பரலோகத்தில் இருந்து கொண்டு, பாவமே இல்லாத ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அவர் பாவம் நிறைந்த இந்த பாலுலகில் இருக்க நம்மை பார்த்து பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னால் அது சற்று கேள்விக்குறியாகவும் ஒருவேளை அது கேலியாகவும் கூட தெரியலாம். என்னை போல் பரிசுத்தமாயிருங்கள் என்று குமாரன் சொல்லுகிறார். அவர் நல்ல ஒரு மாதிரியை நமக்கு வைக்கிறார். அவரை பார்த்த பிறகு நமக்குள்ளே எழுகிற ஒரு கேள்வி, நீர் வானத்திலிருந்து வந்தவர், நாங்கள் பாவத்தில் கற்பந்தரித்து பிறந்தவர்கள், நீரோ பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உம்முடைய தாயின் கருவறையில் உருவாகி நீர் பிறந்த தேவ மனிதன், இறைமகன், மனுமகன், நீர் பாவமில்லாமல் வாழ்வது சாத்தியம். உம்மை போல நாங்கள் எப்படி இந்த பாவ சுபாவத்தோடு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ஒரு கேள்வி எழலாம். இதற்குத்தான் ஆண்டவர் 3வது வார்த்தையும் சொன்னார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நானே என்று சொன்னார். அது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி, அவருக்கு பெயரே பரிசுத்த ஆவியானவர். ஸோ பரிசுத்த ஆவியானவரின் பிரதானமான தொழிலே யாருக்குள் வாசம் பண்ணுகிறார்களோ அவர்களை பரிசுத்தமாக்குவது. பிதாவாகிய தேவன் பரிசுத்தராயிருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். குமாரனாகிய தேவன் என்னை போல் பரிசுத்தராயிருங்கள் என்று மாதிரியை முன்வைக்கிறார். ஆவியானவராகிய தேவன் உள்ளே நமக்குள்ளே வாசமாயிருந்து உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். இந்த 5-6 நாட்களிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிற கருப்பொருள் என்னவென்றால், இயேசு போல, லைக் ஜீசஸ். 1972ஆம் ஆண்டு முதல் முறையாக நான் இந்த கருப்பொருளிலே அதிக ஆர்வம் கொண்டு, அந்த நாட்களிலே ஆண்டுதோறும் தஞ்சாவூர் பண்டிதர் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த ஆசீர்வாத முகாம், பிளஸோ என்று சொல்வார்கள், அந்த முகாம்களிலே முதலாக 1972ஆம் ஆண்டு, அப்பொழுது எனக்கு வயது நான் நினைக்கிறேன் ஒரு 26-27 இருந்திருக்கும். அப்பொழுது ஏறத்தாழ 1000 வாலிபர்களுக்கு நான் இந்த செய்தியை பிரசங்கித்த துவங்கினேன். இந்த 50 ஆண்டுகளாக தொடர்ந்து என்னுடைய செய்திகளிலே முக்கியமாக வருகிற ஒரு குறிப்பு என்ன என்று நீங்கள் நெடுகவே கவனித்தால், இயேசு போல, லைக் ஜீசஸ். ஏனென்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வேட்கையாக இருக்க வேண்டும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும், அதுதான் முடிவு வரை நம்மை உந்தி தள்ளுகிற உந்து விசையாகவும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, அது என்னுடைய விசுவாசம். இந்த நாட்களிலே நாம் கேட்கிற செய்திகள், பிரசங்கங்களிலே அதிகமாக
இயேசுவின் வல்லமைதான் குறிப்பிடப்படுகிறதே தவிர இயேசுவின் வாழ்க்கை வலியுறுத்தப்படுவதில்லை. We concentrate more on the power of Christ rather than on the life of Christ. கிறிஸ்துவின் அற்புதங்களை குறித்து தான் வியாக்கியானங்கள் அதிகமே தவிர அவருடைய வார்த்தைகள் போதனைகளை குறித்த வியாக்கியானங்கள் பிரசங்கங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிக குறைவு என்பதை நாம் மறக்க முடியாது. ஆனால் திருமறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை திருமறை கிறிஸ்துவை மையமாக கொண்டது. The Bible is Christocentric. சில யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய எத்தனித்த பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொன்னது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அன்றைக்கு அவர்களுக்கு இருந்தது அந்த 39 புத்தகங்கள், பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள். வேத புத்தகங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி சொல்கிறவைகள் அவைகள். அப்போ வேதத்தினுடைய மைய கருத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எம்மாவுக்கு சென்ற 2 சீடர்களோடு கூட அவர் உரையாடி கொண்டு வழியருகே செல்லும் பொழுது அவர்களுக்கு மோசே துவங்கி, மோசே என்றால் பஞ்சாகமங்கள், ஆதியாகமம் முதல் அடுத்து வருகிற 5 புத்தகங்களையும் சேர்த்து சகல தீர்க்கதரிசிகளிலும் தம்மை குறித்து சொல்லப்பட்டவைகளை அவர் விவரித்து காண்பித்தார். கிரைஸ்டோசென்ட்ரிக். அதே விதமாக யோவான் அப்போஸ்தலன் தனக்கு இவ்வளவு உயரிய வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருந்த தூதனுடைய பாதத்திலே விழுந்து அவனை வணங்கிய பொழுது தூதன் அவனை கடிந்து கொண்டு திருத்தி சொன்ன வார்த்தைகள், நான் உன்னை போல ஒரு ஊழியக்காரன் தான், தேவனை தொழுதுகொள் என்று நிறுத்தாமல் இன்னொரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? கிறிஸ்துவை பற்றிய சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. The testimony of Jesus is the spirit of prophecy. அப்படியானால் துவக்கம் முதல் முடிவு வரை நாம் திருவசனத்தின் வழியாக வாசித்தோ தியானித்தோ வியாக்கியானித்தோ பயணிக்கும் பொழுது நமக்கு முன்பாக நிற்கிற பிரதானமான உருவமானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே தான் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 11:1 அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். Follow me as I follow Christ. ஏதாவது ஒரு இடத்திலே திசை திருப்பம் ஏற்படுமானால் தன்னால் நிறுவப்பட்ட சபையினர் புறவினத்தாரினுடைய சில பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது தனக்கு தெரிய வந்தால் உடனே பவுல் அவர்களை கடிந்து கொள்ள சொல்லும் வார்த்தைகள், நாம் கிறிஸ்துவை இவ்விதமாக கற்றுக்கொள்ளவில்லை. We have not so learned Christ. அந்த மையப்பொருள் நெடுகவே பயணிப்பதை நீங்கள் நன்றாக கவனிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, இயேசு போல என்பதே நம்முடைய ஒரே குறிக்கோளாய் இருக்க வேண்டும். உங்களுக்கு நான் ஒரு எளிய பல்லவியை கற்றுத்தர விரும்புகிறேன். நான் ஒரு பாடல் இயற்றுனர் அல்ல, பாடல் பாடவும் தெரிந்தவனும் அல்ல. ஆனால் ஒரு பல்லவி ஏற்றினேன். அந்த பல்லவி நெடுகவே அநேகரால் விரும்பி பாடப்படுகிற ஒரு பல்லவி. அதை நாம் இந்த 5-6 நாட்களும் திரும்ப திரும்ப ஒரு தீம் கோரஸாக நாம் பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த அந்த மெட்டு அல்லேலூயா அல்லேலூயா அப்படி ஒரு மெட்டு உண்டு இல்லையா, அதில் நான் பாடுவோம். நான் அதை பாடுகிறேன். இயேசு போல இயேசு போல இயேசு போல இயேசு போல இயேசுவை போலாவேன் இயேசுவை போலாவேன் இயேசுவை போலாவேன் இயேசுவை போலாக்கும். பண்ணலாமா? ரொம்ப ஈஸி. இயேசு போல இயேசு போல இயேசு போல இயேசு போல இயேசுவை போலாவேன் இயேசுவை போலாவேன் இயேசுவை போலாவேன்
இயேசுவை போலாக்கும். Like Jesus, like Jesus, like Jesus, like Jesus. I would be like Jesus. I would be like Jesus. I would be like Jesus. Lord, make me like Jesus. ஸோ இந்த பாடலை நாம் இந்த 5-6 நாட்களிலே என்னுடைய செய்தியின் போது இது ஒரு தொடர் செய்தியாக இருக்கும். அதிலே நாம் இதை அடிக்கடி பாடுவது நமக்கு பயனுள்ள வகையிலே அமையும். இந்த நாளிலே ஒரு முக்கிய கண்ணோட்டத்தோடு ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே நாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்கிற கருத்தினை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். இது போன்று 5 அல்லது 6 கருத்துக்களை இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உங்கள் முன்னால் தேவனுடைய கிருபையின்படி அவர் எனக்கு உதவுகிறபடி நான் முன்வைப்பேன். முதலாவது, லைக் ஜீசஸ் இன் புவர்னஸ், அதாவது இயேசுவை போல எளிமை. இயேசுவை போல எளிமை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 8 பாக்கிய வசனங்களை தம்முடைய மலை பிரசங்கத்தின் துவக்கத்திலே கொடுத்தார். அதிலே முதலாவது வருவது, அதை ஒரு பிரசங்க வாக்கியம் என்றே எடுத்துக்கொண்டால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are the poor in spirit, theirs is the kingdom of God. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மிடம் பிரதானமாக கற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஏன் இப்படி சொல்கிறேன் என்று தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லிவிட்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து முதலாவது நாம் பிரதானமாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய சாந்தம், அவருடைய மனத்தாழ்மை, அவருடைய எளிமை. இப்படி சொல்வதால் எளிமை என்றால் அது ஏழ்மை என்று பொருள்படாது. When I say poor, I am not speaking about poverty. இல்லாமை என்ற பொருள் அல்ல. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எளிமை என்று சொல்லும் பொழுது இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏழ்மையை அவர் குறிப்பிடவில்லை. தாவீது சொல்லுகிறார், நான் எளியவனும் சிறியவனுமாக இருக்கிறேன். அவன் என்ன ஏழையாக இருந்தான்? கிடையாது. அவனுக்கு இருந்த அளவு சொத்து யாருக்கும் கிடையாது. ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் எளிமையும் சிறுமையுமாக இருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல இந்த எளிமை என்பது இந்த மனதிலே, இந்த உள்ளத்திலே, இந்த ஆவியிலே, அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே இருக்கிற ஒரு உள்ளான மனிதன் என்று சொல்கிறோமே, அதிலே இருக்கிற எளிமையைத்தான் இங்கே நாம் குறிப்பிடுகிறோம். அந்த எளிமையை நீங்கள் சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு எதிர்மறையான சில பதங்களை நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். பெருமை, அகம்பாவம், செருக்கு, மனமேட்டிமை, இதய கடினம், முரட்டுத்தனம், ஆணவம், மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை, பகட்டு, பந்தா, பிடிவாதம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சில காரியங்களை நாம் சரியாக புரிய வேண்டுமானால் அதற்குரிய எதிர்மறை வார்த்தைகளை பார்த்தால் அது நமக்கு சரியாக புரியும். அதனால தான் அந்த நெகட்டிவ்ஸ் ஆஃப் புவர்னஸ் ஆர் நெகட்டிவ்ஸ் ஆஃப் திஸ் சிம்பிளிசிட்டி அதை நான் உங்கள் முன்னாலே நான் வைத்தேன். இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை மிக விரைவாக நமக்கு முன்னால் இருக்கிற அடுத்த 45 நிமிடங்களிலே மிக விரைவாக துவக்கத்திலிருந்து அப்படியே நாம் ட்ரேஸ் பண்ணிக்கொண்டு அந்த தடத்தை அப்படியே நாம் தேடிக்கொண்டு பின்பற்றி கொண்டே போவோம். நீங்கள் என்னோடு கூட நீங்கள் பயணிக்கும்படி உங்களை நான் அழைக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வளர்ந்தது கலிலேயாவிலே, கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலே. இந்த கலிலேயா உள்ள நாசரேத்து அவ்வளவு பெயர் பெற்ற பிரமாதமான ஒரு இடம் அல்ல. பலஸ்தீனாவிலேயே பின்தங்கிய இடங்களில் ஒன்று இந்த கலிலேயா. தொழிலாளர் சமூகம், அதாவது உயரிய அதிகாரிகள் சமூகம் அல்ல, தொழிலாளிகள், முதலாளிகள் அல்ல, தொழிலாளிகள் சமூகம் அதிகமாக வசித்த இடம் இந்த கலிலேயா. மட்டுமல்ல, அங்கே யூதர்கள் அல்ல, புறவினத்தார் அதிகமாக வாழ்ந்தார்கள். எனவே அது புறஜாதிகளின், புறவினத்தாரின் கலிலேயா என்று அடிக்கடி அது சொல்லப்படுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். மட்டுமல்ல, அந்த நாள் வேத அறிஞர்களுக்கு நன்றாக தெரியும், கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி
ஒருபோதும் வரமாட்டார். பிலிப்பு நாத்தான்வேலிடத்தில் போய் இயேசுவை கண்டோம் என்று சொன்ன உடனே நாத்தான்வேல் சொல்லுகிறான், நாசரேத்திலிருந்து நன்மையா என்று கேட்கிறான். அந்த ஊரில் இருந்தா ஒரு தீர்க்கதரிசி வர முடியும் என்று கேட்கிறார். அப்படியே நிக்கோதேமும் இயேசு கிறிஸ்துவுக்கு ரகசிய சீடனாக அவன் நடந்து கொண்டிருந்த காலத்திலே பரிசேயர் அவனை பார்த்து விட்ட சவால், நீ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார், கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் வருகிறதில்லை என்று உனக்கு தெரியாதா? அப்போ பாருங்க, அது ஒரு அவ்வளோ பின்தங்கிய இடம். அதுதான் நம்முடைய அருமை ஆண்டவருடைய வளர்ந்த இடம் என்பது நமக்கு பேரூக்கமாக இருக்கிறது. மட்டுமல்ல, அவர் பொறுக்கி எடுத்த சீடர்கள் அப்போஸ்தலர்களிலும் பெரும்பாலானோர் கலிலேயாவை சேர்ந்தவர்கள். எப்படி சொல்கிறேன் என்றால், அவர் பரமேறிய பொழுது வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருந்தவர்களை பார்த்து அந்த இரு வெண்ணுடை தரித்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கலிலேய மனுஷரே, நீங்கள் ஏன் அண்ணார்ந்து பார்க்கிறீர்கள்? அப்போ அந்த கலிலேயா அங்கங்கே அந்த ஒரு சொல்லப்படுவது ஒரு காரணம் இல்லாமல் இல்லை. ஏன் ஆண்டவர் வேதபாரகர் நடுவிலும் பரிசேயர் நடுவிலும் இருந்து தனக்கு அப்போஸ்தலரை தெரிந்தெடுத்திருக்கலாமே? அப்படி தெரிந்தெடுக்காமல் அவர் சாதாரண தொழிலாளர் வட்டாரத்திலிருந்தும் ஆயக்காரர் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்தும் அவர் தனக்கு மக்களை, ஊழியக்காரரை, உடன் ஊழியரை தெரிந்து கொண்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திலே நீங்கள் நெடுகவே பார்த்தால் இந்த கலிலேயாவை குறித்து ஒரு தனி இடம் அவருக்கு இருக்கதான் செய்தது. எப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? தன்னுடைய முதல் பிரசங்கமாகிய, அதாவது நீண்ட பிரசங்கங்களில் முதல் பிரசங்கமாகிய மலை பிரசங்கத்தை அவர் கலிலேயாவில் தான் நிகழ்த்தினார். இரண்டாவது, தன்னுடைய முதல் அற்புதத்தை அவர் கலிலேயாவில் தான் செய்தார். எந்த ஊர்? கானா ஊரில் செய்தார். அதே விதமாக தன்னுடைய இறுதியான சுவிசேஷ பேராணையை, கிரேட் கமிஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த சுவிசேஷ பேராணையை அவர் கலிலேயாவில் தான் கொடுத்து விட்டு அவர் பரமேறினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளில் எத்தனை பேர் இடவெறி பிடித்து அலைகிறோம், இனவெறி பிடித்து அலைகிறோம்? எத்தனையோ திருச்சபைகளில் நான் பேசியிருக்கிறேன். அநேக திருச்சபைகளில் உள்ள பிரச்சனைகளுக்கு மேலெழுந்த வாரியாக பல காரணங்களை சொன்னாலும் தோண்டி தோண்டி பார்த்து நாம் கடைசியிலே கண்டுபிடிப்பது என்னவென்றால் இடவெறி, இனவெறி, ரீஜனலிசம், காஸ்டிசம், ரேசிசம். இதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும், குறிப்பாக இந்த ஆசிய நாடுகள், அதிலும் குறிப்பாக இந்தியா, அதிலும் குறிப்பாக தென்னிந்தியா, அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு, அதிலும் குறிப்பாக நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம். இதை தைரியமாக நான் சொல்லுவதற்கு காரணம், நான் இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவன். தைரியமாக சொல்லணும். அடிப்படை தோண்டிக்கிட்டே போனீங்கன்னா அங்கே தான் போகும். ஸோ ரொம்ப காரியங்கள் நம்ம அதிகமாக ஆண்டவருக்காக சாதிக்க முடியாது. ஏபிசியை படிக்க ஆரம்பிக்கல நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து. அவருடைய குடும்ப பின்னணியை பாருங்கள். 7 பிள்ளைங்க. மரியாளுக்கு, யோசேப்புக்கு 7 பிள்ளைங்க, 5 பையங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. அது 2ன்னு சொல்ல முடியாது, சகோதரிகள் அப்படின்னு இருக்கிறதுனால குறைந்தது 2 இருக்கணும். ஸோ மினிமம் 7 பிள்ளைங்க அந்த வீட்டில். ஒரு தச்சன் வீட்டில் 7+2 விருந்தினர்கள் சேர்ந்து 10 பிளேட்டுக்கு தினம் சோறு போடுறது அவ்வளோ ஈஸியாக இருந்திருக்காது. இதில் தான் என்னுடைய ஆண்டவர் வளர்ந்தார். நான் அதிகமாக என்னுடைய ஆண்டவருடைய வாழ்க்கையை நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். அதுதான் எனக்கு என் ஆண்டவரை போல நான் மாற முடியும் என்கிற ஊக்கத்தையும் தைரியத்தையும் எனக்கு கொடுக்கிறது. எங்கோ எட்டாத ஒரு சிகரம் அல்ல அவர். அவரை நீங்கள் தடவி பாருங்கள், தொட்டு பாருங்கள். அதைத்தான் யோவான் சொல்கிறான், கண்டதும் கேட்டதும் அல்ல, எங்கள் கைகளினால் தொட்டது. பிராக்டிக்கல். He is not an ideal idol to be admired, but he is a practical example to be emulated. நன்றாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் தான் எனக்கு ஊக்கம் கிடைக்கிறது. இந்த செய்தி உங்களை முக்கியமாகவே ஊக்கப்படுத்தும். அவரை பார்த்து என்ன சொல்லார்கள்? தச்சனுடைய மகன் அல்லவா? He was the son of a carpenter. Not the son of a collector, but the son of a carpenter. ஒரு தச்சனுடைய குமாரன் மட்டுமல்ல, அவரும் தச்சன் தான். அவர் ஒருபோதும் தன்னுடைய எளிய பின்னணியை குறித்து
அவர் குறைவாக எண்ணவே இல்லை. நாம் நம்முடைய உயரிய என்று நினைக்கிற நம்முடைய குடும்ப பின்னணிகளை குறித்து எவ்வளவாய் தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறோம். எங்க அப்பா அது, எங்க தாத்தா அது, எங்க கொள்ளு தாத்தா அவர், அப்பா போயிட்டே இருக்கிறோமே, அடிக்கடி பேசுகிறோமே. சிலர் பேச ஆரம்பிச்சிட்டா அந்த முன்னுரையே நமக்கு போர் அடிச்சிடும். காரணம் என்ன? அதெல்லாம் நமக்குள்ள அந்த ஊறி போய் இதெல்லாம் நமக்கு வெளியே கொண்டு வரணும். அவருடைய அந்த எளிய மனப்பான்மையை பாருங்க. யோவான் தனக்கு ஒரு கசின் இனத்தான், அவனை பார்த்து கொஞ்சம் வாப்பா எனக்கு ஒரு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு போன்னு சொன்னால் அவன் ஓடி வந்திருப்பான். யோவானுக்கு வனாந்தரத்தில் நடக்கிறது ஓடுறதெல்லாம் ரொம்ப மிகவும் எளிய ஒரு காரியம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? யோவானால் ஞானஸ்நானம் படும்படி இயேசு யோர்தானுக்கு சென்றார். தேவகுமாரன் யோவானிடத்தில் ஞானஸ்நானம் படும்படி அவர் போறார், அவனை கூப்பிட்டு விடல. எனக்காக யோசித்தீங்களா? என்னுடைய ஆண்டவருடைய எளிமை. 3 சோதனைகளை நற்செய்தி நூலின் ஆசிரியர்கள் நமக்கு முன்னால் வைக்கிறார்கள். அதில் முதல் 2 சோதனையும் நீ தேவனுடைய குமாரனானால், அதை ஒரு சவாலாக எடுத்து என்னை பார்த்தா இந்த கேள்வி கேட்டு விட்டாய், இப்பொழுது பார் நான் அதை நிரூபிக்கிறேன் என்று சொல்லி அவர் அதற்கு முயற்சி செய்யவில்லை. Are you challenging me? Wait, I will now prove that I am the Son of God. No, that is not my Jesus. That's some other Jesus. என்னுடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் அந்த விதமான குறுக்கு வழிகளிலே தனக்கு பெருமையையும் மேன்மையும் அவர் தேடிக்கொள்ள மாட்டார். என்னை வணங்கினால் போதும், இதெல்லாம் நான் கொடுத்து விடுவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, என்னை நானே முன்னேற்றிக் கொள்வதற்கான எந்த வழிகளையும் நான் கையாள மாட்டேன். I will not adopt any self-promotion techniques. திருச்சபையிலே இவ்வித கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய இருதயங்களிலே பாயுமானால் உண்மையாகவே ஒரு பெரிய எழுப்புதலை நாம் உண்மையாகவே அனுபவிக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே ஒருபோதும் பிரபலத்தை, பாப்புலாரிட்டி, பேர் புகழை அவர் நாடவே இல்லை. அங்கே பார்க்கிறோம், ஒரு குஷ்டரோகி அவனை சுகப்படுத்துகிறார். சுகப்படுத்தி விட்டு என்ன சொல்லுகிறார்? நம்மெல்லாம் குஷ்டரோகி சுகப்பட்டதை பார்த்ததே கிடையாது, நான் பார்க்கல, பார்த்தவங்களையும் நான் பார்க்கல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகியை சுத்தப்படுத்துகிறார். நான் பார்க்குறதே குஷ்டரோகியாக தான் தெரிஞ்சிருப்பான், ஒரு தொழுநோயாளி, அவனை சுகப்படுத்துகிறார். உடனே போய் டமாரை அடிப்பான்னு சொல்லலை. ஒருத்தருக்கும் சொல்லாதப்பா, ஒருத்தருக்கும் சொல்லாதா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் மெதுவா, நீ போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பி, வேற யாருக்கும் நீ அதை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படி சொல்ற. 2 குருடர்கள் அவரால் அற்புதம் சுகம் பெற்றார்கள். பிறவி குருடர்கள் கண் திறக்கப்பட்டதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கவும் இல்லை, பார்த்தவர்களை நான் பார்க்கவும் இல்லை. 2 குருடர்கள் கண் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையா இருங்க. 12 வயது பெண் இறந்து விட்டாள். தலிதா கூமி என்று சொல்லி அவளை எழுப்பி விடுகிறாள். இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்றார். மறுரூபம் அடைகிறார். உலகத்தில் எந்த வண்ணனாலும் வெளுக்க முடியாத அளவுக்கு பளிச்சிடும் வெண்மை, முகப்பிரகாசம், வானக விருந்தினர்கள், பிதாவின் சத்தம். பிதாவை பார்த்து சொல்லுகிறார், இதை ஒருவருக்கும் சொல்லாதீங்க. இந்த வார்த்தைகளெல்லாம் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் ஒரு பரிசுத்த பூமியிலே நிற்கிறோம். We are standing on a holy ground before Jesus. இதுதான் நமது இயேசு. உடனே ஒரு கேள்வி வரலாம், அப்படியானால் விளம்பரமே கூடாதா? விளம்பரம் செய்யலாம், தகுதியான விளம்பரம் செய்யலாம். ஆனால் பூனையை ஆணையாய் காட்டக்கூடாது. அங்கேதான் பிரச்சனை வருது. புரிந்து கொண்டீர்கள்? பரவாயில்ல, இங்கே நீங்கள் தமிழ் மறக்கலை. இன்றைக்கு ஏன் நம்முடைய பெரிய சுகமளிக்கும் கூட்டங்களிலே தன்னைத்தானே பிரபலப்படுத்திக் கொள்ளும் ஒருவரும் ஒன்றும் சொல்லாமல் பிரபலமாகும் அற்புதங்கள் ஏன் நடக்கவில்லை, கண்கவரும் அற்புதங்கள் ஏன் நடக்கவில்லை என்பதற்கு இங்கு சில காரணங்கள் உங்கள் முன்னால் வைக்கப்பட்டன. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளோ ஒரு பெரிய ஊழியம் செய்தார். ஆனால் அவரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள்,
அவர் வீதியிலே தன்னுடைய சத்தத்தை கேட்கப்பட மாட்டார். அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். குவாய்ட்டா அப்படியே போவார். ஒரு சாது போல, ஒரு பசு போல போவார். கூக்குரல் இட மாட்டார், கத்த மாட்டார், அமைதியாக போவார். அப்படி போறதுனால அது தோல்வி அல்ல, நியாயத்துக்கு வெற்றி கிடைக்கும் வரை அவர் அப்படி செய்வார். யாராவது வாழ்க்கையில கொஞ்சம் அப்படி அந்த ஒரு நாணல் மாதிரி, ஒரு புல்லு மாதிரி அப்படி நெறிஞ்சு நசுங்கி இருந்தாங்கன்னு சொன்னா, நசுங்கி போச்சு, இதை என்ன செய்ய முடியும்னு சொல்லி பிச்சு எறிய மாட்டார். அவர் அது தூக்கி போட மாட்டார். அதுக்கும் அவர் ஓட்டு போட்டு சப்போர்ட் கொடுத்து அந்த நெறிந்த நாணலையும் கூட அவர் முறிக்காம அதை இன்னும் கொஞ்சம் முழுமையாக்குவதற்கு அவர் முயற்சி செய்வார். அணைய ஆரம்பிச்சிருச்சு ஒரு திரி, இனிமேல் என்னங்க பிரயோஜனம், இது ரொம்ப தயாராதுங்க, இனிமே இல்லை. மங்கி எறிகிற திரியை அவர் அணைக்க மாட்டார். அவருடைய சாஃப்ட்னஸை பாருங்க, அவருடைய ஜென்டில்னஸை பாருங்க, அவருடைய புவர்னஸை பாருங்க. இதுதான் ஏன் நம்ம இயேசு. இதில் தான் நம்முடைய இயேசு ஹி ஸ்கோர்ஸ் ஹை. இதுதான் நம்முடைய இயேசு. இந்த இயேசுவை குறித்து தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். வேற எதையும் குறித்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது. அவர் கொடுத்த எடுத்துக்காட்டுகளை எல்லாம் பாருங்க. மத்தேயு 13ஆம் அத்தியாயத்தில் 7 உவமைகள் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த உவமைகளை விளக்குவதற்கு அவர் கொடுத்த எடுத்துக்காட்டுகளை பாருங்க. விதைக்கிறவன், விதை, புளித்த மாவு, மறைந்திருக்கும் பொக்கிஷம், முத்துக்கள், மீன் வலை. இது எல்லாம் சாதாரணமாக மக்களுக்கு புரியும். அதுதான் சொன்னார். இன்றைக்கு சில பிரசங்கமார் சொல்லுகிற எடுத்துக்காட்டுகளே தலைக்கு மேல் போகின்றன. எடுத்துக்காட்டுகளே கர்கலான சத்தியத்தை விளக்க. பிரச்சனை என்னவென்றால், கர்கலான சத்தியத்தை விளக்குவதற்காக கொடுக்கப்படுகிற எடுத்துக்காட்டுகள் அந்த கர்கலான சத்தியத்தை இன்னும் கர்கலாக்குகின்றன. பட் ஆண்டவர் இயேசு ரொம்ப சிம்பிளா, ஒரு ஸ்திரீ, ஒரு லேடி ஒரு இதை எடுத்தா, புளித்த மாவு எடுத்தா, அதை உள்ளே வச்சு எல்லாம் முழுதும் புளிக்கிற வரைக்கும் அடைக்க வைத்தால், இப்படி தான் தேவன் ராஜ்யம். அதை பார்த்தீங்கன்னா ஒரே சென்டென்ஸில் ஒரு கதை முடிஞ்சிருச்சு. அந்த ஓமையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே சென்டென்ஸ் தான், ஒரே வாக்கியம். தேவனுடைய ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு வாக்கியத்தில் அந்த முழு கதையை அவர் அடக்கிட்டார். இதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த எளிமை, சிம்பிளிசிட்டி. Here is a call to simplicity to all of us. இறையரசு எப்படி இருக்கும், விண்ணரசு எப்படி இருக்கும், வானக அரசு எப்படி இருக்கும், அது ஒரு பிரமாதமானது, மகிமையானது, அது எப்படி இருக்கும் என்று விளக்குவதற்கு என்ன செய்தார்? ஒரு சிறு பிள்ளையை முன்னால் கூட்டி வைக்கணும். அந்த சிறு பிள்ளையை பற்றி சொல்றாரு. இந்த சிறு பிள்ளை தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடையாளம். நம்ம சிலுவை தான் அடையாளம் நினைக்கிறோம். பட் நான் நினைக்கிறேன் சிறுவன் தான் அடையாளம், சிறு பிள்ளை தான் அடையாளம். அந்த பிள்ளையை காட்டுறார். காட்டிட்டு சொல்றாரு, யாராவது ஒருவர் இந்த சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி மறுபடியும் நாம் சொல்லுகிறோம். ஆனால் சிறுபிள்ளையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்பதிலே நாம் எத்தனை பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறோம் என்பது ஒரு கேள்வி. அப்போ அந்த பைபிளில் நம்ம பார்ஷியாலிட்டி இருக்கணும். அதே ஆண்டவர் தானே சொன்னார், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்ன அதே ஆண்டவர் தான் சிறுபிள்ளையை போல் நீங்கள் மாறாவிட்டால் மறுபடி பிறந்து சிறுபிள்ளையாய் மாறுவது. அதுதான் அவர் சொல்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய வேட்கையே இதாக இருக்க வேண்டுமானால் எப்படியாவது நம்ம அந்த சிம்பிளிசிட்டி, அந்த கொதர்க்கம் இல்லாமல், கொதர்க்கம் அந்த வார்த்தை எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு கொதர்க்கம் இல்லை, ரொம்ப கொதர்க்கமான ஆளு, அதெல்லாம் இல்லாமல் பிளெயின் சிம்பிள் புவர்னஸ் இன் ஸ்பிரிட் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஒரு அறிஞன், அவன் இதெல்லாம் அந்த சட்ட அறிஞன் என்று சொல்லலாம், ஒரு லாயர், ஒரு அட்வொகேட் ஆண்டவர்கிட்ட அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். நல்ல போதகரே என்று சொல்லுகிறான். அவர் சொல்றாரு, என்னைய போய் எதுக்குப்பா நல்லவன்னு சொல்லணும், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் யாரும் இல்லை. அவர் தேவன் தான், இயேசு கிறிஸ்துவே. அப்போ அந்த இடத்துல அவர் தன்னுடைய தெய்வீகத்தை ஒதுக்கி வைத்து விட்டு மானிடத்தில் பேசுகிறார். டிவைனிட்டி அண்ட் ஹியூமனிட்டி,
அவருக்கு தெரியும் எதை எப்பப்போ எப்படி விதமாக ஹேண்டில் பண்ணி பேலன்ஸ் பண்ணணுன்னு அவருக்கு தெரியும். என்னை போய் எதுக்கு சொல்கிறேன்? பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து, ஒரு பாவம் செய்யாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நீ என்ன நல்லவன் ஏன் சொல்லுவானே, தேவன் ஒருவர் தானே நல்லவன். அதுதான் பவுல் பின்னால் சொன்னார், தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவானா. ஏன் அப்படி? எந்த மனுஷனும் பொய்யனா? தேவனுடைய உண்மைத்துவத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம எல்லாம் கொஞ்சம் அறகுறை தான். கூட்டியை குறைச்சி காது வச்சு மூக்கு வச்சு தான் ஏதாவது சொல்லுவோம். பட் தேவன் அப்படி அல்ல. ஸோ அவர் என்ன பண்ணுறார்? தன்னுடைய மானிடத்தை அந்த இடத்தில் சுட்டி காட்டி, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லு. எங்கோ இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் நினைக்கிறோமா? நீங்கள் தயங்க வேண்டாம். அதுக்கு தான் ஆவியானவர் சொல்கிறாரு, உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நானே. அந்த தைரியம் கொள்ளும். இந்த காலை வேளையிலே இப்படி ஒரு உச்சத்தை நம்மால் எட்ட முடியுமா என்று சொல்லி நீங்கள் இலக்கரித்து போவதற்கு பதிலாக, அந்த உச்சத்தை ஏறுவதற்கு நமக்கு உதவி செய்ய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நீங்கள் தைரியப்படுங்கள். நான் அதை ரெண்டு நல்லா பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி காலையில் கொண்டு போகிறேன். ஏனென்றால் ஆவியானவர் ஒருபோதும் நம்மை குற்ற உணர்வுக்குள் நடத்த மாட்டார், பாவ உணர்வுக்குள் தான் நடத்துவார். குற்ற உணர்வு என்பது காண்டம்னேஷன், பாவ உணர்வு என்பது கன்விக்ஷன். ஆவியானவர் ஒருபோதும் குற்ற உணர்வுக்குள்ளே நம்மை நடத்தவே மாட்டார். பாவ உணர்வை தந்து பாவத்தை அவர் அறிக்கை செய்ய உதவி செய்வார். சில நேரங்களில் நான் பிரசங்கங்களுக்கு எங்கேயா போகும்பொழுது, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த கொஞ்ச நேரம் இந்த முன்னுரையில் வந்த பிரசங்கிமாரை தாளிப்பாங்க பாருங்கள். ஐயோ, அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு தான் தெரியும் இதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு. அப்போ என்னை ஒருத்தர் வந்து பேசும்போது, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இப்படி சொன்னார், Here comes a great servant of God அப்படின்னார். இங்கே தேவனுடைய பெரிய மனிதர் ஒருவர் வருகிறார் என்றார். எல்லாம் கைதட்டினாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. ஸோ மேலே போனோன்னு நான் சொன்னேன், ஐ எம் நாட் அ கிரேட் சர்வெண்ட் ஆஃப் காட், ஐ எம் அ சர்வெண்ட் ஆஃப் அ கிரேட் காட்னு சொன்னேன். நான் வந்து ஒரு தேவனுடைய பெரிய ஊழியக்காரன் அல்ல, பெரிய தேவனுடைய ஊழியக்காரன் சொன்னேன். ரொம்ப வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கும், ரொம்ப இருக்குது. இதில் என்ன பிரதர், வார்த்தையில் போய் இவ்வளோ ஜாலம் பண்ணணுமான்னு சொல்லி நினைக்காதீங்க. இங்கே தான் நம்ம ஆரம்பிக்கிறோம், இங்கே தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு வேலைக்காரன் எல்லாம் பெரிய வேலைக்காரன், தேவன் தான் பெரிய பெரிய தேவனுடைய வேலைக்காரன் தானே. ஸோ இப்படி சின்ன சின்ன காரியங்களில் கூட நாம் இதை வந்து நாம் பேசுகிற வார்த்தைகளில் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த எளிமையை நாம் கொண்டு வரணும். இவர் ஒரு ராஜா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ராஜாக்கள் பொதுவாக வந்து குதிரையில் தான் சவாரி செய்வாங்க. ஆனால் என்னுடைய ராஜா கழுத மேலே வராரு. ஏன் அந்த காலத்து குதிரை கிடையாதா? அவர் கழுத மேலே வரார். அவர் எப்படி வராரு? ராஜானாலே அப்படி கம்பீரமாக தானே வருவாங்க. எங்கள் ராஜா அப்படி இல்லை, அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் வருவார். அது அவரோட சொல்லும்போதே அவர் சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் அதன் குட்டியின் மேலும். அப்போ கழுதையின் மேலும் குட்டி வேணா தான், அப்போ தான் பாவம் குட்டி போட்டிருக்கோம். அப்போ இன்னும் 2 வாரம் 3 வாரம் அல்லது ஒரு வேளை ஒரு மாதம் இருந்திருக்கும். அதுலேயும் கூட ஒரு பலவீனம், ஒரு மென்மை, ஒரு கவர்ச்சியின்மை, எவ்வளோ வித்தியாசம் அதில் இருக்கு பாருங்க. ஏன் அதை போய் அவர் சூஸ் பண்ணுறாரு? இதோ சாந்த குணமுள்ளவராய், கம்பீர குணமுள்ளவராய் அல்ல, கம்பீர தோற்றமுள்ளவராய் அல்ல, சாந்த குணமுள்ளவராய் உன் ராஜா இதோ உன்னிடத்தில் வருகிறார். இயேசு போல, லைக் ஜீசஸ். பிரியமானவர்களே, ஏதோ அவர் அந்த நாளிலே போய் வேற ஏதோ சில அற்புதங்கள் செய்வதற்கு போகிறார் என்றால் சரி, சாந்தமாய் போகிறார் என்று சொல்லலாம். அவர் எதுக்கு அன்னைக்கு போனார் தெரியுமா? எருசலேமுக்குள்ள ஆலயத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு போகிறார். அது என்ன சாதாரண வேலையா? ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சி அந்த சுற்றுப்பிரகாரங்களில் உள்ள எல்லாரையும் போட்டு அடித்து நொறுக்கி வரட்டுறதுனா லேசான காரியம்? நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த வியாபாரிகளை அவங்க வியாபாரம் செய்கிற இடத்துலேருந்து விரட்டுறது லேசே கிடையாது. வேலூரில் ஒரு நல்ல கலெக்டர் வந்தார், எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு. டேவிடார் சொல்லி ஒரு கலெக்டர் வந்தார், வில்ஃப்ரட் டேவிடார். அவர் என்ன பண்ணார், இங்கே இது மார்க்கெட்டே சரியில்லைன்னு சொல்லி தனி ஒரு இடம் வாங்கி எல்லாம் செட் பண்ணார், நல்ல அழகாக செட் பண்ணார். வியாபாரிங்க நத்திங் டூயிங் சொல்லி அவங்க வந்து போக வர ரூட்டு அவங்க வந்து செக்ரட்டேரியட் மினிஸ்டர்ஸ்ட்டு போயிட்டாங்க.
இவர் பாவம் எவ்வளோ செய்தி பார்த்தாரு, ஒன்றும் செய்ய முடியல. ஒரு கடைசியில் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் வேறு ஊருக்கு போயிட்டார். அவ்வளோதான். வியாபாரிகளை கிளப்பவே முடியாது லேசா. என்னுடைய ஆண்டவர் இந்த வியாபாரிகளை துரத்துவதற்காக, மார்க்கத்தை வியாபாரமயமாக்கி கொண்டிருந்தவர்களை துரத்துவதற்காக செல்லுகிற, அது என்ன பவனி தெரியுமா? ட்ரையம்ஃபல் என்ட்ரின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். வெற்றி பவனி. வெற்றி பவனியை குதிரையின் மீது அல்ல, கழுதையின் மீது என்னுடைய ஆண்டவர் மேற்கொண்டு. The triumphal entry was not on horseback but on a donkey. இதான் என்னுடைய இயேசு. நான் அப்படி சொல்லிட்டே போகலாம், எனக்கு சந்தோஷமா இருக்குது சொல்றதுக்கு. அவர் ஒருபோதும் பட்டங்களையும் பதவிகளையும் அவர் நாடி போகவில்லை. மத்தேயு 23ஆம் அத்தியாயத்தில் 8 முறை அவர் ஐயோ 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 என்று சொல்லுவார். 8 times he pronounces that word, oh unto you. அதில் ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி உங்களுடைய தொங்கல்களை நீங்கள் நீளமாக்குகிறீர்கள். அது என்ன? அந்த காப்பு நாடாக்களை அகலமாக்கி தொங்கல்களை நீங்கள் நீளமாக்குகிறீர்கள். ஆண்டவர் சொல்லியிருந்தார் அந்த காலத்தில், இந்த நியாயப்பிரமாணம், இந்த கட்டளைகள் எல்லாம் சின்ன சின்ன இலைகள்லையோ ஓலைகள்லையோ அல்லது தோல் சுருள்கள்லையோ நீ எழுதி அங்கங்கே எழுதி வச்சுக்க, நெத்தியில் வச்சுக்க, இங்கே வச்சுக்க. எதுக்குன்னு சொன்னால் அப்பப்போ உனக்கு அதை ஞாபகப்படுத்தும் இல்லையா? நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, முந்தானை முடிச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அவர் அதை கொடுத்து சொன்னார். இந்த ஆளுகள் என்ன பண்ணிட்டாங்க, அது என்ன ஒரு பெல்ட் மாதிரி ஒரு ஸ்மாராக வச்சுருக்கலாம், எல்லாம் பட்டையாக வச்சுட்டாங்க. ஷோ அதை ஒரு பட்டை, குஞ்சங்கள் போல கொஞ்சம் தொங்கலாம் ஒரு ஞாபகத்துக்கு, அதை பெருசா. அப்போ அந்த என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் சில காரியங்களை செய்தாரோ அந்த நோக்கமே தலைகீழாக மாறிவிடுகிறது பாருங்கள். காரணம் ஷோ. அந்த ஆண்டவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த எளிமையை கற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமை. அதே விதமாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ உலகத்தில் ரொம்ப ஒரு ஒரு மோகம் என்னன்னு சொன்னால் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் கட்டுவது, மெகா ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு நாள் இவங்க இந்த டெம்பிள், அதாவது இந்த ஆலய பிரகாரங்களில் போயிட்டுருக்காங்க. இந்த சீஷர்கள்லாம் பார்த்து, ஏன்னா இவங்கெல்லாம் சீஷர்கள்லாம் அவங்கெல்லாம் பெரிய கான்ட்ராக்டர்ஸ் கிடையாது, எல்லோரும் மோஸ்ட்லி ஃபிஷர் ஃபோக் தானே, அவங்கெல்லாம் மீனவர்கள் தானே. இதை பார்த்துட்டு ஆண்டவர் பார்த்து சொல்கிறாங்க, இந்த கட்டிடங்களை எல்லாம் பார்த்தீரா? அவங்க நினச்சாங்க ஆண்டவர் அசந்துருவார்னு நினச்சாங்க. இதெல்லாம் பார்த்தீரா? அவர் ஜீசஸ் கொஞ்சம் சில நேரங்களில் கஷ்டம்தான் அவரோட கூட இருக்கிறது. ஸோ அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு கல் மேலே ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டோம். ஆமாம், நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதத்துக்குன்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு சொல்லியிருக்கலாம்ல. அட்சார் பாருங்க எடுத்த உடனே, என்னடா இதில் ஒன்றும் பெரிய காரியம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு அங்கே உட்காந்தா என் கால் இங்கே தொடும். பெரிய கட்டடம் கட்டிடுவியா? 60 மடினா ரொம்ப பெருசா? வானத்தில் உட்காந்து என் கால் தரையை தொடுமே. நீ எனக்கு கட்டுற ஆலம் எப்படி போட்டது? அதெல்லாம் பெருசு இல்லை. என் வசனத்துக்கு நடுங்கினா நான் உடனே பார்ப்பேன். அதான் மெகா, அதான் மெகா, அதான் பிரம்மாண்டம், அதான் பிரமாதம், அதுதான் பிரதானம். இந்த ஹியூஜ்னஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் நான் ஒன்றும் ஐ எம் நாட் கோயிங் டு பி இம்ப்ரெஸ்ட். நான் ஒன்றும் அசந்து போகவே மாட்டேன். பிரியமானவர்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிக்னஸ் இஸ் நாட் கிரேட்னஸ். பிரம்மாண்டம் பிரமாதம் அல்ல. புவர்னஸ் இஸ் நாட் ஸ்மால்னஸ். நொறுங்கி இருத்தல் தான் நேர்த்தி. அதான் நேர்த்தி. சரி, நம்முடைய ஆண்டவரை நிறைய பேர் ஊழியத்தில் சப்போர்ட் பண்ணாங்க. எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? அவர் ஊழியத்து கூட போகும்போது கூட போகிறது, கொஞ்சம் தங்கிட்ட கூட கொஞ்சம் காசு இருந்தால் அவங்களுக்கு அதெல்லாம் பகிர்ந்து கொடுக்கறது. அந்த டீம் எப்படி டீம் தெரியுமா? வசனம் பாருங்களேன், லூக்கா 8ஆம் அதிகாரம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது ரொம்ப ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில பெண்களும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் என்னப்பட்ட மரியாளும் 3ஆம் வசனத்திற்கு பின்பகுதி அவருடன் இருந்தார்கள். என்ன டீம் பார்த்தீங்களா? எல்லாம் எக்ஸ் டிமானிக்ஸ், எக்ஸ் டீமன் போசஸ்ட் அவருக்கு டீம். நான் இதுவரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன் மகதலேனாள் மரியாள் மட்டும் நினச்சிட்டு இருந்தேன். பட் இதில் என்ன சொல்லியிருக்குன்னா,
பொல்லாத பிசாசு, சாதாரண பிசாசு கூட பொல்லாத பிசாசுகள் பிடித்திருந்த பல ஸ்திரீகளும் 1 2 இல்லை 7 பிசா ஒன்றா போச்சா மொத்தமாக போச்சா அது தெரில, நமக்கு அந்த மெக்கானிசம் அந்த அனாட்டமி நமக்கு தெரில. பட் எப்படியோ 7 போயிருக்கு. அவளுக்கு கடைசி வரைக்கும் அவள் பேரே அந்த 7 போன அம்மா தான். ஸோ அந்த அவங்க தான் இவர் அந்த டீம் பாருங்கள். அப்போ ஆண்டவர் இந்த ஒரு பெரிய பந்தா ரொம்ப சொஃபிஸ்டிகேஷன் பார்க்குறதுக்கு அப்படியே ஷோயா அப்படியே இருக்கணும், இம்ப்ரெசிவாக அந்த அந்த லைனே அவர் கிடையாது. நம்ம ஆண்டவர் ரொம்ப வித்தியாசம். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். வித்தியாசமான நம்முடைய ஆண்டவர். சரி, உயிரோடு எழுப்பினாரு. பேதுரு தானே பெந்தைக்கோஸ்தே நாளில் முதல் பிரசங்கம் பண்ண போகிறோம். தாமஸ் தானே இந்தியாவுக்கு வர போகிறாரு. இவங்களுக்கெல்லாம் முதல்ல தரிசனமாகாமல் இந்த 7 பிசாசை வரட்டின லேடிக்கு தான் முதல் தரிசனம். சிஸ்டர்ஸ் வாயெல்லாம் பல்லு வருங்க. அங்கதான் நம்முடைய ஆண்டவர். சரி, அதெல்லாம் என்ன ஆக்சிடென்டல் நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல. தற்செயலாக அது நடந்து விட்டதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நடக்கல. ஆண்டவருடைய காரியம் எதுவுமே தற்செயல் கிடையாது. அவர் எல்லாமே நல்ல ஒரு ஒழுங்குபடுத்தி தன்னுடைய முன்னறிவின்படி அவர் செய்கிறார். அவர் அது அங்கே செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ அத்தனையும் அந்த எளிமையின் அடிப்படையிலேயே செய்தார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணி. நீர் தான் வர வேண்டியதா அல்லது இன்னொரு வரணுமா? உமக்கு நான் வழியை ஆயத்தப்படுத்தினேன், நீர் எனக்கு சிறைச்சாலைக்கு வழியை ஆயத்தப்படுத்தி விட்டீர். உமக்கு வழியை போட்டேன், நான் இப்போ உள்ளே போயிட்டேன். நீர் தானா வேற ஆளா? நான் தப்பாக யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேனா? நியாயமான கேள்வி தானே. என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து? என்ன சொன்னார்? பார்க்குறதெல்லாம் போய் சொல்லுங்க. என்ன 1 2 3 4 5 6 பட் கடைசி என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும். அதான் தட்ஸ் தி அட்டஸ்டிங் சைன் ஆஃப் மெசியானிக் மினிஸ்ட்ரி. மேசியாவின் ஊழியத்தினுடைய இறுதியான முழுக்க முழுக்க நிரூபணமான சாட்சி அதுதான். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. சீஷர்கள் துவக்கத்திலிருந்து தங்களுடைய ஆண்டவரிடத்திலிருந்து இந்த எளிமையின் ஆவியை பிடித்து கொண்டார்கள். எப்படி சொல்றேன் தெரியுமா? போட்ல உட்கார்ந்துருக்கான், ஏய் வாடா நோன, படகை விட்டு இன்னும் 2 பேரை பார்த்து டேய் வாங்கடான்னு, வலையை விட்டு. அதான் அவங்க ப்ரொஃபஷனு. ரொம்ப சாதாரணமா ஒரு படகை விடுறதும் ஒரு வலையை விடுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க லைஃபே அதானே. அவன் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் உட்கார்ந்துருக்கிறான், அவனை பார்த்து ஏய் வாடா அப்படின்னு சொன்ன உடனே அவன் எல்லாத்தையும் விட்டு போட்டான். அப்போ அவரிடத்தில் இருந்த எளிமையும் இல்லாமையிலும் நம் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்க முடியும் என்கிற அந்த ஆவியை அவர்கள் பற்றி பிடித்து கொண்டதால் எதனாலும் தூக்கி போட்டு போயிட்டாங்க. வேற எங்க படிச்சாங்க அவங்க அதை அப்படி தூக்கி போடுறத? இன்னைக்கு மிஷினரி ஒருத்தன் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முன்னால் எத்தனையோ ஒரு ஹட்சன் டெய்லரை பார்த்துருக்காங்க, ஒரு ஆண்ட்ரூ முறையை பார்த்துருக்குறாங்க, ஒரு சிட்டி ஸ்டார்ட்டை பார்த்துருக்குறாங்க, ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனை பார்த்துருக்காங்க. இந்த சீஷர்கள் யாரை பார்த்தாங்க அப்படி தூக்கி போட்டு வர்றதுக்கு? அங்கே தான் அந்த ஸ்பிரிட் தெரியுது. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏய் வாங்கன்னு இவர் நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி உடனே புறப்படுறாங்க. எல்லாத்தையும் விட்டாங்க. பின்னாலே பேதுரு சொன்னார், நாங்கள் எல்லாத்தையும் விட்டோம். கரெக்டு, எல்லாத்தையும் விட்டோம். நீ பொதுவாக சொல்கிறேன், நான் நீ என்னத்தெல்லாம் விட்டேன்னு சொல்லி என்னத்தெல்லாம் கூட்டுவேன்னு சொல்லி சொல்கிறார், லிஸ்ட் பண்ணுறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க பார்க்க 10,000 பேர் இல்லை, அவரை போல ஒருத்தருமே கிடையாது. அது என்ன 10,000 பேர், அவ்வளோ லிமிட்டடா? He was not better than 10,000. He is better and fairer than anyone. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானுடைய காரியத்தை குறித்து பேசும்பொழுது மிக உயரிய கருத்தை ஒன்று சொன்னார். என்னத்தை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசியிலும் மேலானவன். மெல்லிய உடை தரித்த, ஏன்னா அந்த காலத்தில் ஏழைகள் மெல்லிய உடை தரிக்க மாட்டாங்க. மெல்லிய உடை தரிக்கிறவங்க அரச மாளிகையில் இருப்பாங்க.
மெல்லிய உடைய தரித்தவரை பார்க்கணும்னா நீ அரச மாளிகைக்கு போகணும். இவன் தோலோட தரித்துக்கிட்டு இருக்கான், சாக்கு மாதிரி ஒன்று மேலே போட்டுக்கிட்டு இருக்கான். என்னத்தை பார்க்க போனீர்? அப்போ அவருக்கு முன்னோடியாக வந்த அந்த யோவான் ஸ்நானகன் 3 காரியம்: அவனுடைய உடை, அவனுடைய உணவு, அவனுடைய உபதேசம். ஹிஸ் ட்ரெஸ், ஹிஸ் டயட், ஹிஸ் டாக்ட்ரின் எல்லாமே சிம்பிள் தான். அவன் தான் அப்படி முன்னோடியே போக முடியும், எல்லாரும் போயிட முடியாது. அந்த 3மே அவன் சிம்பிள். பாருங்க, அதெல்லாம் ஆண்டு சுட்டி கேட்டாரு. எதை பார்க்க போனீங்க? இந்த ஜார்ஜஸா அங்கே பெரிய பெலோஷியல் இதில் உட்காந்துருப்பாங்க, இது ரொம்ப சாதாரணம். ஆனால் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனிடத்தில் யோவானை போல பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை சாதாரண மக்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. காமனர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, காமனர்ஸ், நாட் தி அரிஸ்டோக்ராட்ஸ், காமனர்ஸ், சாதா மக்கள் அவருடைய வார்த்தைகளை எளிதாய் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு நாள் தன்னுடைய சீஷர்கள்லாம் பார்த்து, போங்கடா 70 பேரை கூப்பிட்டு 2 பேராக அனுப்பி விடுறாரு. போயிட்டு எல்லாம் அப்படியே குதிச்சுட்டு வர்றாங்க. என்ன, பிசாசுகளும் கீழ்ப்படுகிறது. அப்போ என்னன்னா, இவங்க பிசாசு கீழ்ப்படுன்னு எதிர்பார்க்காம தான் போயிருக்காங்க, அதான அர்த்தம். அப்போ அங்கே பிசாசுகளும் கீழ்ப்படுது அப்படின்னு சொல்லி வந்த உடனே குதிக்கிறான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக குதிக்கிறான். அப்போ ஜீசஸ் அவங்கள பார்த்து சொன்னார், உங்கள் பேரெல்லாம் அந்த ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, அந்த அத்தாரிட்டி தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு கண்கலங்கி தன்னுடைய பிதாவை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே, கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்தது இந்த பாலகருக்கு. பாலகர்னா எல்லாம் வயசானவங்க தான், ஒன்றும் சின்ன பிள்ளைங்க கிடையாது. அந்த அறிவு ஆற்றல், அந்த ஞானம், அந்த அதெல்லாம் ரொம்ப சாதாரண மக்கள், இவங்களுக்கு வெளிப்படுத்தினீரே, அதற்காக உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். இப்படி செய்வது உங்களுடைய திருவுளத்திற்கு ஏற்றதாக இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறார். இதைத்தான் நாங்கள் எனக்கு நிறைய மிஷன் ஸ்டேஷனில் பார்க்குறோம். பெரிய சோமளிப்பும் கூட்டங்கள், லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து நடத்துகிற கூட்டங்களில் காணாத அற்புதங்களை நான் சாதாரண கிராமங்களிலே, சாதாரண ஆதிவாசி கிராமங்களிலே, ஒரிசாவிலே, மகாராஷ்டிராவிலே, மத்திய பிரதேசத்தில் சாதா மிஷினரிகளுடைய கரங்கள் மூலமாக நடப்பதை நான் பார்த்திருக்கேன். ஒன்று அங்கே வீடியோ கேமரா கிடையாது, டிஃபரன்ஸ் அது ஒன்று தான். ஆனால் மிரக்கலுக்கு ஜாஸ்தி நடக்கும். ஏன்? ஆண்டவரே, கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்தது இந்த பாலகருக்கு நீர் வெளிப்படுத்தின. இப்படி செய்வது நம்முடைய திருவிழா. எல்லா ஆண்டவருடைய லைஃப்பை நீங்கள் த்ரூ அண்ட் த்ரூ படிச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் அவர் அந்த எளிமை என்பதை அவர் எப்பொழுதும் வைத்து கொண்டிருந்தார். எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். நான் இப்படி எளிமைன்னு சொல்லிட்டு போகிறதுனால நீங்கள் நினச்சிடக்கூடாது, அப்போ அவர்கிட்ட விவேகம், ஸ்மார்ட்னஸ் இல்லையோன்னு சொல்லி. புவர்னஸ் இஸ் நாட் வீக்னஸ், புவர்னஸ் இஸ் நாட் லேக் ஆஃப் ஸ்மார்ட்னஸ், புவர்னஸ் இஸ் த ரியல் ஸ்ட்ரென்த். எப்படி தெரியுமா? நிறைய அற்புதங்கள் செய்தார். உடனே எல்லாரும் பின்னால் போக ஆரம்பித்தாங்க. உடனே பெரிய கூட்டம் வந்துருச்சுன்னு சொல்லி அவர் அவங்க பக்கம் சாயலை. பைபிள் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? மனிதருடைய உள்ளத்தில் இருப்பது என்னதென்று தெரிந்தபடியால் அவர் அவர்களுக்கு இணங்கவில்லை. அப்போ ஸ்மார்ட்டாக இருந்தார், புவர்னஸ் உண்டு. பட் அவருக்கு தெரியும் அது எது கரெக்டு, எது தப்பு, யார்கிட்ட எப்படி இருக்கணும்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும். இதை நான் ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. ஏன் தெரியுமா? பின்னால் மக்கள் தனக்கு ஓசன்னா 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 என்று பாடிக்கொண்டு வரும் பொழுது அவருக்கு தெரியும், ஒரு வாரம் கழித்து இவனை சிலுவையில் அறையும் அறையும் என்று அதே குரூப் கத்துவார்கள்னு அவருக்கு தெரியும். மனிதனுடைய இருதயத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மனிதனுடைய புகழ் நாடி அலையவில்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் என்னை பற்றி சொல்லுகிற சாட்சி பெரிதல்ல, என்னை பற்றி யோவான் சொன்ன சாட்சியும் பெரிதல்ல, என்னை பற்றி சாட்சி கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார், அது பிதாவினுடைய சாட்சி. நீங்கள் தேவனால் வருகிற மகிமை மாத்திரம் நாடாமல் மனிதரால் வருகிற புகழ்ச்சியை நீங்கள் நாடினால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஜீசஸ் கிறிஸ்துனுடைய அந்த லாஜிக் பாருங்க. நானே என்னை குறித்து தம்பட்டு அடிக்க மாட்டேன். யோவான் சொன்னது கரெக்டு,
பட் அதை விட பலாலும் ஒன்று இருக்கு, என்னுடைய பிதா. பிரியமானவர்களே, யார் நம்மை பற்றி என்ன நினைத்தால் என்ன, நீங்களே உங்களை குறித்து என்ன நினைத்தால் என்ன, தேவன் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதுதான் முக்கியம். What you think about yourself and what others think about yourself is not that important as what God thinks about you. இந்த கன்விஷன் இருந்தால் நம்ம லைஃப்பில் நல்ல ஸ்ட்ராங்காக, ஸ்டேபிளாக, அன்மூவ்டாக இருக்கலாம். இதுதான் ஸ்ட்ரென்த்து. இதை ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்போ எல்லாத்தையும் கலத்தி வச்சுட்டு ஒரு டவல் மட்டும் கட்டிக்கிட்டு பேதுருடைய கால்களை கழுவ போகிறார். அப்போ அவன் கேட்குறான், நீரா ஆண்டவரே என்னை கழுவுகிறீர் என் பாதம். அதான் சரியான மொழியாக்கம். நீர் என்னுடைய பாதங்களை கழுவலாமா என்பதை விட, நீங்கள் நல்லா இந்த சில ஒரிஜினல் லாங்குவேஜ் படிக்கும் பொழுது நான் அதை சரியானபடி மொழியாக்க வேண்டுமானால் இப்படி தான் சொல்வேன், நீரா என்னுடைய கால்களை கழுவுகிறீர். ஆர் யூ த ஒன் who is washing my feet என்று அவன் கேட்கிறான். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதும்போது மிக அழகாக சொல்கிறான். அவர் தேவனுக்கு சமீபமாய், தேவனுக்கு சமமாய் இருந்தோம். தேவனுக்கு சமமாயிருப்பதை, ஒப்பாயிருப்பதை ஒரு திருடப்பட்ட பொருளாக அல்லது பறிக்கப்பட்ட பொருளாக அவர் எண்ணாமல் தன்னைத்தான் தாழ்மையாக்கி, யாராவது அவரை தாழ்மைப்படுத்தலை, தம்மைத்தான் தாழ்மையாக்கி. நம்ம சில நேரங்களில் நமக்கு சில ப்ராப்ளம்ஸும் சில டிஃபிகல்ட்டிஸும் வந்த பொழுது வேறு வழி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்காரன் நினைப்போம். அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஹி எம்ப்டிட் ஹிம்செல்ஃப்னு இருக்கு. அந்த ஹிம்செல்ஃப்ங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். ஒன்று இருக்கிறதெல்லாம் நான் பிடுங்கல, அவரே கொடுத்தார். ஹி எம்ப்டிட் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹி பிகேம் எ சர்வெண்ட். அந்த இடத்துல சர்வெண்ட்டுங்கிறது ஸ்லேவ்னு வரணும். ஏன்னா அதுதான் அடிமைன்னு சொல்லு. ஏன்னு சொன்னால் இந்த கால் கழுவுறது வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் கூட பண்ண மாட்டான். அங்கே அந்த நாட்களில் இந்த கால் கழுவுறது, வருகிறவர்களுக்கு கால் கழுவுவது வேலைக்காரனுடைய வேலை அல்ல. அதை கழுவுவது யாருன்னு சொன்னால், வீட்டில் சாதாரண வேலைக்காரர், அடிமைகளனும் வேலைக்காரர்னு ரெண்டு பிரிவினர் இருப்பாங்க. இந்த அடிமைகளனும் வேலைக்காரர் தான் அந்த காலை கழுவும். ஆனால் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். எனவே தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அதுதான் இயேசு தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் சொன்னார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த பல்லவியை நாம் மறுபடியும் பாடுவோம். இயேசு போல எல்லாரும் எழுதி நிற்போம். எழுதி இந்த பல்லவியை நாம் பாடுவோம். எல்லாரும் எழுத நின்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் பாடுவோம். இந்த பாடலின் இந்த பல்லவியினுடைய கருத்தை நீங்கள் எல்லாம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த செய்திகள் நமக்கு சவாலாகவும் ஊக்குவிப்பாகவும் அமையும். These messages will be both a challenge and an encouragement. இயேசு போல, 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 இயேசுவை போலவே, இயேசுவை போலவே, இயேசுவை போலவே, இயேசுவை போலாக்கும். Like Jesus, like Jesus,
தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிற தேவன், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு உரைக்கிற தேவன், நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு முன்மாதிரியாக, பரிசுத்தத்திற்கு முன்மாதிரியாக, உம்மை போல் ஆவதற்கு முன்மாதிரியாக எங்கள் முன்னால் கொண்டு நிறுத்தி இருக்கிறதுக்காக 4 சுவிசேஷங்களிலே கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் நாங்கள் உற்று நோக்க, இயேசுவை கவனித்து பார்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே எங்கள் இருதயத்தில் தேவரீர் கொடுத்துள்ள பரிசுத்த விருப்பங்களுக்காக, எங்களை வந்தடைந்த நல்ல சவால்களுக்காக, அதே நேரத்தில் எங்களுக்கு கிடைத்த ஊக்குவிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தேவ சமூகம் எங்களை தாங்கி நடத்தட்டும். எங்கள் வாழ்க்கை நெடுகவே இயேசு போல நான் மாறுவேன், இயேசுவை போல என்னை மாற்றும் என்பதை எங்களுடைய ஏக்கமாகவும் ஜெபமாகவும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.